அருமையான கதை ஒன்று. ஒரு தவளையை பிடிச்சி தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா தண்ணீரோட வெப்பம் அதிகரிக்கும் போது தவளை தன்னோட உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே வரும். வெப்பம் ஏற ஏற தவளையும் அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடல்நிலையும் மாற்றிக்கிட்டே இருக்கும். தண்ணீர் கொதிநிலையை அடையும் போது வெப்பத்தை தாங்க முடியாமல் தவளை பாத்திரத்தில் இருந்து வெளியே குதிக்க முயற்சி பண்ணும். ஆனால் இந்த முறை எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தவளையால் வெளியேற முடியாது. ஏன்னா வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடலை மாற்றி மாற்றி வந்ததால் அது வலுவிழந்து போயிடுச்சு. சிறிது நேரத்திலேயே அந்த தவளை செத்தும் போயிடும். அந்த தவளையை கொன்னது எது? பெரும்பாலானவங்க கொதிக்கிற அந்த நீர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. எப்போது தப்பிச்சு வெளியேறணும் அப்படின்ற சரியான முடிவு எடுக்க தெரியாத இயலாமை தான் அந்த தவளையை கொன்னுச்சு. நாமும் அப்படித்தான் எல்லார்கிட்டையும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகிறோம். ஆனால் நாம் எப்போது அனுசரித்து போகணும், எப்போ எதிர்கொள்ளணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். மன ரீதியாக, உடல் ரீதியாக, பண ரீதியாக மற்றவங்க நம்மளை நசுக்க ஆரம்பிக்கும் போது நாமும் சுதாரிக்காமல் போனோம் அப்படின்னா மீண்டும் அதையே தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிப்பாங்க. உடலில் வலிமை இருக்கும்போதே அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிடுறது நல்லது.